சமைச்சு முடிச்சிட்டோம். எப்போவுமே நம்ம லைஃப் ஸ்டைலே இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி ஃப்ரைடே, நமக்கு வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் லீவு போட்டாங்க. எப்போவுமே இப்படி தான் இருப்போம். எப்படின்னா காலையில் எழும்பணும், சமைக்கணும், திருப்பி வேலைக்கு போகணும், வேலைக்கு போயிட்டு திருப்பி வந்து சமைக்கணும், சாப்பிடணும். ஸோ நம்மளோட லைஃப் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும் எப்போவுமே. இப்போவும் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது, கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு நினச்சா கூட முடியல. இவ்வளோ நேரம் சமைச்சதுக்கே ஐயோப்பா அப்படி இருக்குது எனக்கு. உண்மையாகவே சொல்ல போனால் மக்களே, அவ்வளோ வெயில் மக்களே, உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு தெரியல. அவ்வளோ வெயில், வெளியில் நிற்கவே முடியாது, அந்த அளவுக்குலாம் வெயில் அப்படி சுட்டு எரிச்சிடும் போல். முடியலை, சமைக்க கூட முடியல கிச்சனில், அப்படி எழுதி சமைச்சு முடிச்சிட்டோம். அடுத்து சாப்பிடுவோம். நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்து என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோ லொக்கேஷன் பார்த்து போடணும் அப்படின்னு ஒரு சின்ன மைண்டில் ஓடிட்டே இருக்குது. சரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, போட்டு வச்சு காஃபி கூட குடிக்க முடியலை. பாதி குடிச்சிட்டு பாதி வேலை பார்த்துட்டு சமைச்சிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. சமைச்சாச்சு மக்களே. ஸோ அதை அப்படியே நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கஷ்டப்பட்டு சமைச்சிட்டோம் மக்களே. இதுதான் உளுந்தங்கஞ்சி. இதுக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது இங்கே இருக்க கஞ்சி எல்லாமே வந்து எப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு இன்றைக்கி ஃபுல்லாக உளுந்தங்கஞ்சி குடிக்கணும் அப்படின்னு ஒரு இது. அடிக்கிற வெயில் அப்படி இருக்குது. இங்கே கிச்சனில் இருந்து என்னால் சமைக்கவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்மளுக்கு எப்பப்போ தேவையோ அப்போ எடுத்து குடிச்சிக்கலாம். இப்போதைக்கு குடிக்கிறதுக்கு இது இப்படி குடிப்பியா அது கண்ணுக்கு போட்டு வச்சிடாதீங்க. தட்டு ரெடியாக இருக்குது. ஸோ ஆனால் என்ன சொல்கிறதுக்கு, எவ்வளோ அதாவது துபாயில் நம்ம வந்து வேலை பார்த்தாலும் நம்ம ஊரில் எப்படியோ அப்படி தான். எனக்கு குக்கரில் சமைக்கிறது பிடிக்காது. இங்கேயும் வந்து தேடி தேடி பானை சட்டி எல்லாம் வாங்கி நம்ம ஊர் சைடில் தான் சமைச்சிட்ருக்கேன். எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. ஏன்னா குக்கரில் சமைச்சா வந்துட்டு அதிகமாக ஒன்று அதிக வெயிட் போட்டுருதோம், இல்லை அப்படி சொன்னாக்கி டேஸ்ட் இருக்காது. ஸோ அதே மாதிரி நம்மளோட திருநெல்வேலி பாரம்பரியமான தட்டில் தான் வந்து சோறு போட்டு சாப்பிடுவேன். ஃபுட்டு ஆர்டர் பண்ணால் கூட வந்து நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுவேன். சாம்பார், ரசம், மோர் இந்த மாதிரி தான். அப்போ கூட அண்ணா இலையில வச்சு எனக்கு ஆம்லேட் கொடுக்க முடியுமா அப்படி கேட்பேன். அந்த இலையில வச்சு சாப்பிட்றதே இலை வேறு லெவலாக இருக்கும் சாப்பாடு. ஸோ வாங்க நீங்களும் சாப்பிட. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே எனக்கு இப்படி தான் போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கிடைக்கிற டைமில் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் கடையில் இருக்க ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுக்கான இதை பாருங்கள். ஓகே, நம்மளுக்கு எப்போவுமே ஹோம் ஃபுட்டு தான் நல்லது, ஹெல்த்தியாகவும் இருக்கும், வெயிட் போடாமல் இருக்கும். ஸோ இப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி ஃப்ரைடே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். துபாயில் இன்றைக்கி ஒரு சிலவங்களுக்கு வேலை இல்லை, ஒரு சிலவங்களுக்கு ஆஃபு அப்படி இருக்குது. ஸோ ஒரு சிலவங்க ஒர்க்கு போயிட்டுருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நீங்களாம் வேலைக்கு போயிட்டுருப்பீங்க. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். ஓகே.